அது அபூர்வமாக போயிட்டுது. ஆகவே இன்றைக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் சுட சுட பனங்கிழங்காய் வச்சு சாப்பிட போகிறோம். இது அவியறது கரநேரம் சென்றது. ஊரில் என்று சொன்னால் விறகு அடுப்பில் போட்டு நிறைய நேரம் அவிய விட்டு எடுப்போம். பெரிய சட்டிக்குள்ளே நிறைய போட்டு ஒரு 50-60 பனங்கிழங்கு போட்டு அவிச்செடுப்போம். இது 4-5 பனங்கிழங்கு அந்த பக்குவமாக கவனமாக அதை அவிச்செடுத்துனாங்க. நல்லா சுவையாக இருந்தது. வெளிநாட்டில் அது கிடைச்சாலே பெரிய விடயம்தான். ஊர்லேயே இப்போ கிட்டதோ தெரியாது பனங்கிழங்கு. ஆனால் வெளிநாட்டில் எங்களுக்கு பனங்கிழங்கு கிடைச்சது பெரிய விஷயம். நல்லா இருந்தது பனங்கிழங்கு. நீங்களும் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டுச்சுன்னா, பிள்ளைகளுக்கு தான் பனங்கிழங்கு காட்டணும். நாங்கள் பனங்கிழங்கு புழுக்கொடி எல்லாம் சாப்பிட்டு அழுத்தாக்கள். பிள்ளைகளுக்கு தான் இது காட்டணும். எனக்கு பனங்கிழங்கு பிடிக்கும், ஆனால் பனாட்டு பிடிக்காது. பனைமரத்தில் கிடைக்கிற அத்தனை பொருளும் அற்புதம்தான். பனை ஒரு சிறப்பான ஒரு மரம். அது எல்லா வளங்களும் கொண்ட மரம். இந்த பனை மரத்தில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க.